வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டான ஆலு பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஆலு பராத்தா செய்யும்போது மசாலா வெளியே வராம புசு புசுன்னு நல்லா உப்பி வரக்கான டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எப்பவுமே நம்ம செய்யற பூரி சப்பாத்திக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆலு பராத்தா செய்யறதுக்காக முதல்ல நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது 6 பராத்தா செய்ய கரெக்டா இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிடுங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா பிசையணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து விஸ்க் வச்சு ஓரளவுக்கு கலந்துட்டீங்கன்னா அப்புறமா கையில பிசைய ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த விஸ்க் எடுத்துட்டு நம்ம கையில பிசைஞ்சிடலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாம நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தா இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிருங்க. இப்போ இத மூடி வச்சிருங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா தோல் உரிச்சிட்டு கட்டி இல்லாம நல்லா மசிச்சிருங்க. ஒரு சின்ன கட்டி கூட இல்லாம நல்லா சாஃப்டா மசிச்சு வச்சிருங்க. இப்போ இதுல பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் பூண்டு, இது எல்லாமே நல்லா பொடியா இருக்கணுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மசாலால எந்த கட்டியுமே இருக்கக்கூடாதுங்க. அப்பதான் பராத்தா செய்யும் போது பிரிஞ்சு வராது. இந்த மசாலா கலந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா மசாலா வச்சு நம்ம பராத்தா தேய்க்கும் போது வெளியே வந்துருங்க. இப்ப பாருங்க, கட்டி இல்லாம நல்லா கலந்தாச்சு. இப்ப பாருங்க, மாவு கலந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. மாவு நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவுல இருந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஒரு பெரிய உருண்டையை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கலந்து வச்சிருக்க மசாலால இருந்தும் ஒரு சின்ன உருண்டையை எடுத்துருங்க. மாவு உருண்டையை விட மசாலா உருண்டை கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. முதல்ல மாவை தேய்ச்சிடலாங்க. இந்த உருண்டைய கோதுமை மாவுல புரட்டி எடுத்து தேய்ச்சிருங்க. சப்பாத்தி சைஸுக்கு இல்லாம பாதி அளவு மட்டும் தேய்ச்சிருங்க. இதுக்கு நடுவுல மசாலா உருண்டை ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மடிக்கணுங்க. நான் மெதுவா மடிச்சு காட்டுறேன், நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளீட்டா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க மடிச்சு ஆலு பராத்தா செய்யும் போது கொஞ்சம் கூட மசாலா வெளியே வராதுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் மடிச்சதுக்கு அப்புறமா மேல கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா மாவு வருங்க, அதை தனியா எடுத்துருங்க. இப்போ இத கையில லைட்டா அமுத்தி விட்டுருங்க. இத திருப்பியும் கோதுமை மாவு தொட்டு பராத்தா மாதிரி தேய்ச்சிடலாங்க. கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா மசாலா வெளியே வராம அழகா தேய்ச்சிடலாங்க. இந்த பராத்தாக்கு சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசா தேய்க்க கூடாதுங்க, கொஞ்சம் குண்டாதான் இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு தடிமனா தேய்ச்சிருங்க. இதை தேய்ச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க. உடனேயே தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லயே வச்சிருங்க. பராத்தாவை தோசைக்கல்ல போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் கழிச்சு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி விட்டுருங்க.
நம்ம நெய் விட்டதுமே பராத்தா சூப்பரா உப்பி வருங்க. இப்போ நம்ம கைவிடாம திருப்பி போட்டுட்டே இருக்கணுங்க. அப்பப்போ தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்கன்னா பராத்தா 2 சைடுமே சூப்பரா வெந்துருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி சுடும்போது தான் நல்லா சாஃப்டா இருக்குங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா பராத்தா ரொம்ப கெட்டியாயிருங்க. இப்ப பாருங்க 2 சைடுமே சூப்பரா வெந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷா கெட்டி தயிரில் கொஞ்சமா மிளகாய்த்தூள் தூவி வச்சிங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க ஆலு பராத்தா இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. இதை பிரிக்கும் போதும் பார்க்கறதுக்கு லேயர் லேயரா அழகா இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆலு பராத்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.